Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் Prami's Creation. இந்த வீடியோவில் நம்ம ஒரு வெட்டிங் ஆர்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்களுக்கு நான் எந்த மாதிரி டிசைன் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு தான் காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். இந்த வீடியோவில் நான் ஸ்டிச் பண்ணுறது டிசைன் பண்ணுறது எதுவுமே காமிக்கல. நான் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு தான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அர்ஜெண்ட்டாக ஏதாவது ப்ளவுஸ் ஆர்டர் வந்தால் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால தான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து வெட்டிங் ப்ளவுஸு. இதில் வந்து நான் காயின் ஒர்க் தான், லக்ஷ்மி காயின் வச்சு தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆரி ஒர்க் பண்ணலை, மிஷின் எம்ப்ராய்டரி தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரே நாளில் வந்து நம்ம ஆரி ஒர்க் பண்ணி அதை ஸ்டிச் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். இந்த ப்ளவுஸ்லாம் வந்து மேரேஜ்க்கு வந்து ஒரு நாள் முன்னாடி தான் கொடுத்தாங்க. அதனால் ஒரே நாளில் வந்து ஆரி ஒர்க்கும் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி நிறைய வேலையும் எனக்கு இருந்தது. அதனால தான் மிஷின் எம்ப்ராய்டரி பண்ணிட்டேன். மிஷின் எம்ப்ராய்டரி பண்ணாலுமே இதோட ஃபினிஷிங் வந்து ஆரி ஒர்க் அளவுக்கு ரொம்பவே நீட்டாக இருந்தது. காயின்லாம் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவே கிராண்டாகவே இருந்தது. பார்டர் வந்து பெரிய பார்டராக ரொம்பவே கிராண்டாக இருந்தது. அதே மாதிரி நமக்கு வந்து டைமுமே கொஞ்சம் சேவ் ஆகும். காயின் வச்சு ஒர்க் பண்ணும்போது அவ்வளோவா டைம் எடுக்காது. டைமுமே சேவ் ஆகும். இடத்தையும் நம்ம சீக்கிரமாக ஃபில் பண்ணிடலாம். கிராண்டாகவும் இருக்கும் நமக்கு வந்து டிசைனு. நீங்கள் ஆரி ஒர்க்லேயுமே இதை ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு சீக்கிரமாக ப்ளவுஸை முடிக்கணும், அதே சமயம் கிராண்டாகவும் டிசைன் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி காயின் ஒர்க்கெல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்பவே கிராண்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு செக்குடு ஸ்லீவ் இருக்க மாதிரியான ஒரு ப்ளவுஸு. இதில் ஸ்லீவ் ஃபுல்லாக வர்ற மாதிரி டிசைன் வர்ற மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன். இதுவுமே மிஷின் எம்ப்ராய்டரி தான். அவங்க வந்து செக்குடு ஸ்லீவ் தான் கேட்டிருந்தாங்க. ஆனால் ஆரி ஒர்க்கில் வந்து நம்ம செக்குடு ஸ்லீவ்லாம் பண்ணி முடிக்க வந்து ஒரே நாளில் வந்து நம்மளால் கண்டிப்பாக முடிக்க முடியாது. இனிமேல் வேலை நிறைய இருக்கும்போது அதை வந்து நம்மளால் பண்ணவே முடியாது ஒரு நாளில். ஆனால் மிஷின் எம்ப்ராய்டரியில் பண்ணும்போது ரொம்பவே சீக்கிரமாக நம்மளால் இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். அதே மாதிரி கிராண்டாகவும் தெரியும். நான் வந்து உள்ளே வந்து அந்த செக்குடு பாக்ஸ்க்கு நடுவுலலாம் பெரிய பெரிய ஸ்டோன்ஸ் வந்து ஒயிட் கலரில் இருக்க மாதிரி ஒட்டியிருக்கேன். அதனால் இடம் எங்கேயும் காலியாக தெரிகிற மாதிரி இல்லை. ஸ்லீவ் ஃபுல்லாக அடைச்ச மாதிரி ஒரு ஒர்க் இருக்குது இதில். அதே மாதிரி நம்ம வந்து மிஷின் எம்ப்ராய்டரியில் வந்து ஸ்டோன் செயின், பால் செயின் இதெல்லாம் நிறைய யூஸ் பண்ணும்போது வந்து நமக்கு ஆரி ஒர்க் மாதிரியே அந்தளவுக்கு ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். ஒர்க்கு வந்து ரொம்பவே கிராண்டாக தெரியும். நீங்கள் வந்து நடுவில் இந்த ஸ்டோன் ஒட்டுறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த செக்குடெல்லாம் வந்து நீங்கள் மிஷினில் எம்ப்ராய்டரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரேமில் போட்டு கூட நீங்கள் வந்து பீட்ஸ் வந்து அதில் நடுவில் மட்டும் இந்த கார்னர்லலாம் பீட்ஸ் வர்ற மாதிரி கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு பேட்டர்ன் ப்ளவுஸு. இதுவுமே ஒரு சிம்பிளான ப்ளவுஸ் தான். இது வந்து ஃபுல்லாகவே ஒரு பிங்க் கலர் சாரீ. இதில் வந்து சரி வந்து லைட்டாக காப்பர் ஷேடு வர்ற மாதிரி இருக்கும். அதுக்கு மேட்சாக இருக்கிறதுக்காக அந்த காப்பர் மாதிரி நான் வச்சு அந்த இது வந்து நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ப்ளீட்ஸ் வச்சு மேலே வந்து பேர்ல்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். நம்ம ப்ளீட்ஸ் வைக்கிற மாதிரி டிசைன் பண்ணும்போது ரொம்ப சீக்கிரமாகவே நமக்கு வேலை முடிஞ்சிடும். அதே நேரம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப கிராண்டாக தெரியும் ப்ளவுஸ் வந்து. இது மேலே வந்து நீங்கள் வேறு கலராக இருந்தால் கோல்டு பீட்ஸ் கூட வச்சு நீங்கள் வந்து அட்டாச் பண்ணியிருக்கலாம். ஆனால் இது வந்து அந்த காப்பர் ஷேடில் இருக்கிறதுனால மேலே கோல்டு பீடு வச்சா அந்தளவுக்கு தெரியாது. அதனால நான் பேர்ல்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஒரே நாளில் வந்து நீங்கள் வந்து கிராண்டாக இந்த மாதிரிலாம் ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ணணுன்னா இந்த மாதிரி மிஷின் எம்ப்ராய்டரி பண்ணிக்கலாம். அது வந்து லுக் வந்து ரொம்பவே கிராண்டாக தெரியும். நீங்கள் வந்து ஒரே நாளில் வந்து கிராண்டாக ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணணுன்னா நீங்கள் இந்த மாதிரி மிஷின் எம்ப்ராய்டரி பண்ணிக்கலாம். ஸ்டோன் செயின், பால் செயின்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆரி ஒர்க் அளவுக்கு ஃபினிஷிங் கிடைக்கும். ஒரே நாளில் வந்து நம்மளால் ஆரி ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா எல்லா வேலையும் ஒரே ஆளாக பார்த்துக்கிட்டு ஆரி ஒர்க்குமே நம்மளால் பண்ண முடியாது ஒரே நாளில். அதுக்கு வந்து நீங்கள் மிஷின் எம்ப்ராய்டரி வந்து பண்ணலாம். மிஷின் எம்ப்ராய்டரியே நிறைய நம்ம ஸ்டோன் செயின், பால் செயின், அதே மாதிரி இந்த காயின், பென்டன்ட்டு, ஸ்டோன்லாம் நிறைய யூஸ் பண்ணும்போது வந்து நமக்கு ஆரி ஒர்க் அளவுக்குமே ஃபினிஷிங் வந்து நல்லா கிடைக்கும். இந்த டிசைன்லாம் வந்து நீங்கள் நார்மலான மிஷினில் கூட நீங்கள் வந்து போட முடியும். நான் இதுக்கு ஏற்கனவே வீடியோலாம் போட்டிருக்கேன் நார்மல் மிஷினில் எப்படி எம்ப்ராய்டரி போடுறதுன்னு. அந்த மாதிரி நார்மலான மிஷினில் எம்ப்ராய்டரி போட்டு அதுக்கு மேலே கூட நீங்கள் ஸ்டோன்ஸ், பீட்ஸ்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணும்போது ரொம்பவே கிராண்டாக இருக்கும் டிசைன் வந்து. உங்களுக்கு ஆரி ஒர்க்கும் மிஷின் எம்ப்ராய்டரியே தெரியலன்னா கூட பரவாயில்ல. இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்மளால் ஈஸியாக வந்து ப்ளவுஸை வந்து டிசைன் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.